இந்த வாடகை வீட்டுல வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல. ஆமா. இது இப்படிலாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்து யூனிட்டுக்கு இவ்வளவுதான் ரூல்ஸ் போடுவாங்க. ஒரு யூனிட்டுக்கு இங்க 6 ரூபாய் தான், எங்க கிட்ட 5 ரூபாய் தான். இன்னும் 1 ரூபாய் ஏத்தியாச்சு, வருஷத்துக்கு 8 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. கரண்ட்ல ரூல்ஸ் இருக்கு, வாடகையில வருஷத்துக்கு ஏத்துவாங்க. வாடகை வீடுனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, வேற என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க? வேற முறவாசல் செய்யணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். தண்ணி பிடிக்கிறப்போ காலையில தான் அடிக்கணும், சாயந்தரம் அடிக்க கூடாது. சாயந்தரம் துணி காய போடக்கூடாது. இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஆல்ரெடி வாடகை வீட்டுல இருந்துட்டு வந்திருக்கீங்க, இப்ப சொந்த வீட்டுல இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்க, ஏன்னா நீங்க ஆல்ரெடி வாடகை வீட்டுல இருந்துட்டு வந்திருக்கீங்க. அதனால வந்து இருந்தா விடுவேன் நானு. அது சொந்த வீடு கட்டி நீங்க வாடகைக்கு விடுறீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போடுவீங்க? ஐயோ, கண்டிப்பா வந்து இந்த கரண்ட் பில்லு அவங்க கொடுக்கறது அவங்க கிட்ட கொடுத்துடணும். உங்க பைசா நீங்க கட்டிக்கோங்க, கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லணும். கரண்ட் பில் உங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஆமா, அது இருக்கணும்பா, அதுதான் மெயின். வேற என்னெல்லாம் ரூல்ஸ் போடுவீங்க? வேற நீட்டா வச்சுக்கோங்கப்பா, அவ்வளவுதான். கரெக்டா வாடகை இந்த மாசம் 30ஆம் தேதியான வாடகை கொடுத்தா போதும், அந்த மாதிரிலாம் அது இல்ல. அப்படி இல்ல, 10ஆம் தேதிக்குள்ளதானே வாடகை வரும், சம்பளம் வரும். நம்மளுக்கு எல்லாரும் கவர்மெண்ட் வேலையா கிடையாது இல்ல. வீடு வந்து இவங்களுக்கு என்ன ஃப்ரீயா குடுக்குற மாதிரியும் அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் நடத்துறாங்க. 10 மணிக்கு மேல வராது. ஒரு ஃபேமிலில வந்து ரிலேட்டிவ்ஸ் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கேட்பாங்க, நீங்க சிங்கிளா தர மாட்டாங்க. ஃபேமிலி வேணா எத்தனை சில்ட்ரன் வாங்க, சில்ட்ரன் எல்லாம் பாருங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருங்க, இதெல்லாம் தேவையில்லாது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் பேங்க்ல என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அது வந்து மைக்ரோ ஃபேமிலியா இருக்கணும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, ஒரு 2 குழந்தை. ஆமா, மேக்ஸிமம் 2 குழந்தை. அதுக்கு மேல யாரும் உள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து தண்ணி அதிகமா, அதுக்கு வாட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க அவங்களே வந்து கேட்பாங்க. இது மாதிரி வீட்டு ஓனர் நம்மள கேட்பாங்க, யாருக்கு புதுசா வந்திருக்காங்க, தண்ணி ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும். அப்படி பண்ணாலும் பரவாயில்ல, மோட்டர் வால்வு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. வால்வு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆமா சார், டைம் ஃப்ரேம் இஸ் தேர். தட் ஆல்சோ தேர். இப்போ வந்து சில வீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்ட்னா இந்த ரெண்ட் காசை மட்டும் கொடுன்னு கேக்குறாங்க. சில இடத்துல ரெண்ட் தாண்டி நிறைய கேக்குறாங்கல்ல, என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் சொல்றது, முறவாசல் தனியா, பெருக்கிறதுக்கு தனியா கேக்குறாங்க, கோலம் போட தனியா கேக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மோட்டர் தனியா ஓடும் இல்லீங்களா, மோட்டருக்கும் தனியா இருக்கும். அந்த தண்ணி காசு தனியா கேக்குறாங்க. ஓ, அந்த அளவுக்கு கேக்குறாங்க. ஈபிக்கு தனியா அதிகமா கேக்குறாங்க. ஒரு யூனிட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளவுனா அவங்க அதிகமா கேக்குறாங்க வாடகை வீட்டுல. அதுதான் சரிக்கா. இப்ப வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து நார்மலா நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. நாணி அடிக்க கூடாது, லேட்டா வரக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க கேட்டதுலயே ஒரு வித்தியாசமான ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குல்ல, என்ன இப்படி எல்லாம் ரூல்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது? லேட் நைட் வந்தா கேட் சாத்திடுவாங்க. 10:30 வரைக்கும் தான் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாவி அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க திட்டு வாங்கி அந்த சாவியை வாங்கி நம்ம ஓபன் பண்ணி போற மாதிரி இருக்கு. என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்களே வாடகை வீட்டுல, அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. 10:30 மணிக்குள்ள போனாதான்க்கா எனக்கு வந்து வீட்டுல அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன சாவியை கொடுக்க மாட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வாடகை வீட்டுல எல்லாம் இருந்திருக்கீங்களா? இருந்து நொந்து நூலாகி சொந்த வீடு வந்துட்டோம். இந்த மாதிரியான பதில் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறோம், ஆனா நொந்து நூடல்ஸ் ஆகிறோம், எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்றாங்க. அது என்ன காரணமா இருக்கு சார்? அது ஏன் அதெல்லாம் சொல்றாங்க? ஒன்லி திங் காஸ்ட் ஆஃப் லிவிங் போயிட்டு இருக்கு. ஒண்ணு லோக்கல்ல எந்த ஏரியாலயும் இருக்குன்றது. ரெண்டாவது வந்து என்ன, டாக்ஸ் கார்பரேஷன்ல கேக்குறாங்க இல்லையா, அது ரெண்டு. அது மாதிரி இபி பில்லு, இபி ரேட் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் வர்றதுனால அதனால அவங்க ஜாஸ்தி. இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டல் குடுக்குறவங்க ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தீங்க, சொந்த வீட்டுல இருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? வாடகைனா வாடகை கட்டணும், மாசான வாடகை கட்டி கரண்ட் பில் கட்டிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம இங்க இருந்தானே நம்ம ஒரு பயம் கிடையாது. நம்ம வீட்டுல குடிச்சிட்டு நம்ம வீட்டுல நம்ம இருக்கலாம். மாசான வாடகை கட்டணுமே, ஐயோ கட்டிதான் ஆகணும், கரண்ட் பில்லு கட்டணும். ஆனா கரண்ட்டுக்கு கட்டுறது வந்து இப்ப நம்ம வீட்லயும் கட்டிக்கலாம். அங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், யூனிட்டுக்கு இவ்வளவு அவ்வளோன்னு இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் கட்ட மாட்டோம். சரிமா. இப்ப ஒரு 4-5 வருஷமா ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம். அந்த வீடு அப்படியேதான் இருக்கு, அவங்க கொடுத்த பொருள் எல்லாம் அப்படியேதான் இருக்குது. சரி. ஆனா வருஷம் வாடகை மட்டும் ஏறுது. அதான் என்னன்னு தெரியல, வாடகை மட்டும் ஏத்துவாங்க. அது மட்டும் விட யாராவது சொன்னா கூட நல்லாதான் இருக்கும். எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, ஏன் ஏறுது? ஆனா அதே மாதிரி நம்மளுக்கு சம்பளம் உயர்த்திச்சுன்னா அதுவும் நல்லாதானே இருக்கும். அதெல்லாம் நம்ம தாராளமா கொடுத்துடலாம். எல்லாமே ஏறுது, ஆனா சம்பளம் ஏற மாட்டுது. பர்ஸ்ல பணம் இல்லைன்னா ஓகே, பர்ஸே இல்ல, நாங்க என்ன பண்றது? எத்தனை வீடு வாடகை வீடு மாறி மாறி இருந்திருக்கீங்க? நானா 4-5 வீடு மாறி இருக்கு. சரி, 4-5 வீடு மாறி வந்துட்டீங்க. ஓனர் என்னெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க ஹவுஸ் ஓனர் ஆயிட்டீங்க, கீழே ஒரு 2 BHK மேல ஒரு 2 BHK இருக்கு, அதை வாடகை விடுறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ரூல்ஸ் போடுவீங்க? நாங்களும் ரூல் போடுவோம், எல்லாரும் வச்ச ரூல் தான் நாங்களும் போடுவோம். அதான் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுவீங்க? பேச்சுலர் வேணாம், கல்யாணம் ஆனாதான் விட்டுடுவோம், அந்த மாதிரி. ஏன் பேச்சுலருக்கு விட மாட்டீங்க? அது தெரியல, அது யாரெல்லாம் தெரியாதுப்பா, யாரும் விட மாட்டாங்க, நாங்களும் விட மாட்டோம். சில பேர் குடிப்பாங்க, சில இது பழக்கம்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி அதை நம்ப முடியாம
விட மாட்டாங்க வாடகை வீடு. இப்ப சொந்த ஊர்ல வீடு இருக்கும், அங்க இருந்திருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கல்ல. இப்போ உங்க சொந்த ஊரு சொந்த வீடு அதை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? பண்றோம். ஆனா இங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு சம்பாதிக்கணும்ட்டு தான் வந்தேன். வாடகை வீட்டுல இருந்து சம்பாதிச்சு பசங்களை படிக்க வைக்க. நீங்க வந்து சொந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல வாடகை வீட்டுல இருக்கீங்களா? சொந்த வீட்டுல தான் இருக்கோம். வாடகைக்கு இப்ப விடுறீங்க? ஆமா. ஹவுஸ் ஓனர்? எஸ். எஸ். அப்ப உங்ககிட்ட தான் கேட்கணும். உங்களோட வீட்டு வந்து வாடகைக்கு இருக்காங்கல்ல, அவங்க பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பியூர் வெஜிடேரியன்ஸ் தான் நாங்க விட போறோம். அப்புறம் வந்து டீசென்ட்டா இருக்கணும். பக்கத்துல அபார்ட்மெண்ட்ஸ்ல யாருக்குமே தொந்தரவு இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃபோ எதுல ஒர்க் பண்றாங்க, மந்த்லி அவங்க வந்து வாடகை கொடுப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் அவங்களோட கேரக்டர் எல்லாமே நாங்க விசாரிச்சுதான் எங்க வீடு வந்து நீட்டா சுத்தமா வச்சுக்கணும். எந்த மாதிரி ரிப்பேர்ஸ் எல்லாம் நாங்க எல்லாமே கிளீனா கொடுத்துறோம் வித் பர்னிச்சரோட. திருப்பி அவரு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதே மாதிரி எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எந்த ப்ராப்ளமும் இல்லாம சந்தோஷமா அவங்களும் இருக்கணும், நாங்களும் இருக்கணும். அடுத்தவனுக்கு யாருக்குமே இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அதான் மெயின் ரீசன் எங்களுக்கு. நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல இருக்கீங்களா? வாடகை வீட்டுல. இப்போ வாடகை வீட்டுல வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, என்னென்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க? நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம இருக்க விட்டு எதுவுமே ரூல்ஸ் சொல்லல. அப்படி கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் சொல்லல. அவங்க 1ஆம் தேதி வாடகை கொடுத்துரு, அந்த ரூல்ஸ் தவிர எந்த ரூல்ஸும் இல்ல. ரூல்ஸ் கரெக்டா வாடகை கொடுத்தா அவங்க எந்த பிரச்சனையும் வரது இல்ல. நம்ம வீட்டுக்காரங்க அந்த மாதிரி கரெக்டா அவங்க எதுவுமே வர மாட்டாங்க. எந்த விஷயம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்மகிட்ட. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வாடகை வீட்டுல இருந்திருக்கீங்க? வாடகை வீடு மாறிட்டே இருப்போம். கொஞ்சம் வீடுக்காரங்க சரியில்லைன்னா அப்ப அடுத்த வீடு போவோம், சரியில்லைன்னா காத்து வச்சு இல்லைன்னா வர போவோம். அது மாதிரி மாறி இருக்கு நிறைய. ஒரு 6 8 வீடு 10 வீடு. நீங்க நிறைய வீடு மாறி இருக்கீங்களா? அதுல வந்து வித்தியாசமான சில ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் ரூல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வித்தியாசமான ரூல்ஸ் நிறைய பண்றாங்க. முறை வாசனத்துல ஒரு அமௌண்ட் போடுவாங்க, கரண்ட் பில் வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அப்புறம் இந்த வீடு காலி பண்ணும்போது வெள்ளடிக்க அமௌண்ட் கேக்குறாங்க. நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சில நான் சொன்னது வந்து இப்படி நான் சொன்ன ஹவுஸ் ஓனர் நிறைய பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. 100% இருக்க மாட்டாங்க. நம்ம இருக்கவங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டைப்பா இருக்கு. காலி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவே என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. நம்ம இருந்தவனுக்கு அந்த மாதிரி பண்ணல, காலி பண்ண டார்ச் எல்லாம் பண்ணல. எக்ஸ்ட்ரா ஒரு எல்லாரும் வந்து வாடகை கூட்டுவாங்க திடீர்னு. நம்ம இஷ்டம் இருந்தா அதெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். இதை பத்தி உங்களுக்கு கேட்கணும். ஒரு 4 வருஷமும் ஒரே வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் அந்த வீடு அப்படிதான் இருக்கு. அந்த வீட்டுல எந்த மாற்றமும் வரல. ஆனா வீட்டோட வாடகை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா வரி போட்டாங்க, அது போட்டாங்க, இந்த காவ வரி ஏத்துட்டாங்க, தண்ணி வரி ஏத்துட்டாங்க, இந்த மாதிரி சொல்லி ஏத்துறாங்க. சரி, இப்ப நீங்க ஹவுஸ் ஓனரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். வீட்டுக்கு வந்து வாடகை வராங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்க போடுவீங்க? ஏன்னா நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா. நம்ம சொல்றது என்னன்னா வாடகை கரெக்டா கேட்போம். வீட கிளீனா வச்சுக்கோங்க, டேமேஜ் பண்ணாதீங்க, சொல்ல பண்ணாம அடுத்தவங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல வாடகை வீட்டுல இருக்கீங்க? சொந்த வீட்டுல தான். வாடகைக்குலாம் விடுறீங்களா? 2 வீடு இருக்கு. நீங்க எந்த ஊருக்கா? மதுரை. மதுரையில வந்து வீடு வாடகைக்கு விடுறீங்க. எதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வாங்குவீங்க ரெண்ட்ல? ரெண்ட் மட்டும் தான் வாங்குவோம், வாட்டருக்கு தனியா வாங்குவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? எலக்ட்ரிசிட்டி அவங்க யூஸ் பண்றதுக்கு அவங்க தனியா பே பண்ணுவாங்க. மத்தபடி இந்த மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு சார்ஜ் அதுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது. எதுவுமே பண்ண மாட்டீங்களா? பேசாம நம்மளாம் மதுரைக்கு போய் செட்டில் ஆயிடலாமா? இப்ப நீங்க ஹவுஸ் ஓனர் இல்லையா, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போடுவீங்க? பெயிண்ட் பண்ணி கொடுப்போம் நாங்க. அவங்க காலி பண்ணும்போது பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் தான் ரூல்ஸ். மத்தபடி வேற எந்த ரூல்ஸும் கிடையாது. மத்தபடி இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு எதுவுமே கிடையாது. இங்க நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் மட்டும் போடுங்கன்னா என்ன வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அதிகமா அமௌண்ட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க இபி பில் அவங்கவுங்க பே பண்ணா நல்லா இருக்கும். வாட்டருக்கு வந்துட்டு டைமிங் கொடுப்பாங்க, அது இருக்க கூடாது இங்க. நீங்க ஒரு ஹவுஸ் ஓனர் ஆயிட்டீங்கன்னா வந்து என்னென்னலாம் ரூல்ஸ் போடுவீங்க? 10 மணிக்குள்ள உள்ள இருக்கணும். காலையில 10 மணிக்குள்ளயா? நைட்டு 10 மணிக்குள்ள. நைட்டு 10 மணிக்குள்ளயா? சரக்கு எதுவுமே தம்மு எதுவுமே அடிக்க கூடாது. வீட்டுக்கு வெளியில அடிக்கலாம். வெளியே அடிக்கலாம், உள்ள அடிக்க கூடாது. நல்ல ஓனரா இருக்காரு. வேற நிறைய பேரு 2 பேரு 3 பேருக்கு மேல கூட்டு வரக்கூடாது. பசங்கன்னா 2 பேரும் கூட்டு வரணும். நைட்டு தங்க வைக்க கூடாது. வந்துட்டு நைட்டோட அனுப்பி விட்டுறணும் வீட்டுக்கு. விட்டா அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மிஷின்ல வச்சு செக் பண்ணுவாரு போல வீட்டுக்கு வெளியிலேயே. அட்வான்ஸால தான் பிரச்சனை. ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு மாத்தனா அட்வான்ஸ் மட்டும் இல்ல, அந்த சாமான் நம்ம ஏத்தி இறக்குறதுலயே ஒரு 20,000 30,000 இப்படி. இப்போ இன்னொன்னு, இப்போ நீங்க அப்படி வாடகை கொடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்கல்ல, அந்த வாடகை இருக்கிற வீட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் நீ அனுபவிக்கிறீங்க? ஐயோ, அந்த வீடு பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தண்ணி 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 பிரச்சனை. உடனே இப்ப ஹவுஸ் ஓனர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் அந்த அண்ணா நகர்ல இருந்தோம். அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து டி நகர்ல இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க ஒரு மெயின்டைன் பாப்பாங்க. அவங்க கிட்ட பொறுப்பை உண்டாக்கிதான் அவங்க வந்து அதுக்கு முந்தி பேசல வச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஃபேமிலியா போனா அவங்களுக்கு தண்ணி பத்தல, அந்த பழி பார்த்து எங்களை நீங்க ஆளுங்க அதிகமா இருக்கீங்க, நீங்க செலவு பண்றீங்க ஆனா அவங்க வந்து கேக்குறாங்கல்ல, நான் வாடகை விட்டுருக்கேன் அவங்களுக்கு ஒழுங்கா தண்ணி வரணும்னு ஹவுஸ் ஓனர் வந்து கேக்குறாங்கன்னா நம்ம மேலேயே குத்த குறை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரே இடம் எல்லாம் தண்ணி கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டா குடுக்கறது கிடையாது. தண்ணி பிரச்சனை தான். போடுறது
அதான் இந்த மெயின்டெனன்ஸ் பாக்குறாங்கல்ல, அது ஒரு மாசம் 500 ரூபாய் வாங்குவாங்க. அத போடுறதுல அதுல ஏதாச்சும் ஒரு டிக்கினிக்கு வச்சு 22,000 போக மெயின்டெனன்ஸ்க்கு 500 ரூபாய் தனியா? 500 ரூபாய் தனி. அந்த அதுல ஒரு டிக்கினிக்கு வச்சிருக்காங்க. அங்க காலங்காலமா இருக்காங்களா சொந்த வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா தண்ணி வரும். சரி சரி. புதுசா போறாங்களா அவங்களுக்கு ஒழுங்கா தண்ணி வராது. அதை கேட்டா அதுக்கு ஒரு ரூல்ஸ். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணவங்க கீழே ஒரு ஓட்டையை போட்டு சொந்தமா வாடகையா இருக்காங்க பாருங்க, சரி வர தண்ணி வந்துரும். வாடகை புதுசா போறவங்களுக்கு ஒழுங்கா தண்ணி விட மாட்டாங்க. அதை கேட்டா நம்ம இப்பதானே போறோம், நமக்கு எதுவும் விவரம் தெரியாது இல்ல, அதனால நம்மள போட்டு ரொம்ப டார்ச்சர். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் ஒரு அண்ணா நகர்ல ஒரு வீட்டுல இருந்து என்ன நினைக்கிறீங்களா, எங்க பொண்ணோட நகை 30 பவுன் நகை அழிஞ்சிருக்கேன். எங்க பிள்ளைங்க அதனால லோன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கு. 2 பிள்ளைங்க வாடகைக்கே அந்த மாதிரி சிரமப்பட்டிருக்கோம். எல்லாரும் கல்யாணம் பண்ணி போறதுக்கு தானே கடன் வாங்கிப்போம், வீட்டு வாடகைக்கு. அதான் ஒரு வீடு மாத்தின ஒரு வீடுனா அந்த அட்வான்ஸ் இன்னொரு வீட்டுக்கு கொடுத்துட்டு இந்த வீட்டுல ஒழுங்கா அட்வான்ஸ் தட்டுன்னு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு போறதுக்கு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நம்ம பெரட்டி கொடுத்துட்டு தான் இந்த வீட்டு அட்வான்ஸா வாங்கணும். அதை பெரட்டி கொடுத்துட்டு இந்த அட்வான்ஸா வாங்கிட்டு இங்க இருந்து வீடு மாத்திட்டு. இப்போ எப்பயுமே ஒரு வீட்டுல இருந்து நீங்க காலி பண்றீங்கன்னா எப்படியும் ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லிருவீங்கல்ல, 2 மாசம் முன்னாடியாவது சொல்லிருவீங்க. ஆமா சொல்லிடுவோம். அப்படி சொல்றீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. நான் ஃபுல்லா சாமான் எடுத்தாதான் கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு நம்ம போறதுக்கு அட்வான்ஸை பெரட்டி கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு கடை, அப்புறம் சாமான ஒரு கடை. அந்த மாதிரி ரொம்ப சிரமம். வாடகை இருக்கவங்க ரொம்ப சிரமம். அதுக்குதான் கையை எடுத்து கும்பிடுறேன். ஆனா ஒரு சொந்த வீடு கொடுக்கட்டும், ஒரு வேலை கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கட்டும். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல இருக்கீங்களா? வாடகை வீட்டுல. வாடகை வீட்டுல. ஆமா. வாடகை அதிகமா வாங்குறாங்க. 6,000 ரூபாய். உப்பு சப்பு இல்லாத வீடு 6,000 ரூபாய். நான் இருக்கிறேன். அப்படிலாம் வாங்குறாங்கல்ல, அது எதுக்கு அப்படிலாம் வாங்குறாங்க, என்ன பண்ணுவோம்? அது அவங்க சொந்த இது, நம்ம கேட்க முடியாது. அவங்க வந்து வான்னு நம்மள கூப்பிடல, நம்ம தான் போய் வீடு வேணும்னு கேட்கறோம். அவங்க தானே வீட்டுக்கு வாடகைக்கு விடப்படும் வாங்கன்னு போட்டிருக்காங்க. அது போர்டு போறது அது மாதிரி. எனக்கு வாடகை போது நீ போய் கேட்டு நீ வந்துனே இருந்தோம். நீ போய் வீட்டுக்கு எனக்கு வீடு வேணும்னு கேட்க கூடாது. சரி, அநியாய வாடகை விடுறாங்கல்ல, அது நம்ம அதுதான் நம்ம கேட்க. நம்ம தானே பணம் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம். சரி, அதுதான் அது யாரு கேட்கணும், சட்டத்துல ஒரு இது போடணும். இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு இவ்வளவு வாடகை விடக்கூடாது, அதுக்கு மேல விட்டாங்க வீடு கேன்சல் பண்ணிடுவேன். நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நம்ம வந்து சிகரெட் குடிச்சிட்டோ இல்ல வந்து லிக்கர் சாப்பிட்டோ உள்ள போக முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இருக்கு. அப்படி பண்ணா தண்டனை. சரிங்களா? இப்ப அதே மாதிரி வாடகைக்கு இவ்வளவுதான் வாடகை விடணும், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல தான் வாடகை விடணும் அப்படின்னு வந்து சட்டம் இருக்கு. ஆனா அதையும் மீறி விடுறாங்கல்ல. அது வந்து நம்ம மேல தப்பு, அது அவங்க மேல கோசம் வரக்கூடாது. வீடு வேணும்னு கேட்கறோம், அங்க வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடல. சரி சரி. அவன் போடுவான் ஃபார்மாலிட்டிக்கு. நம்ம மீறி போய் நம்ம கேக்குறோம்னாக்கா அது நம்ம தப்பு. அது ஆமா, நம்ம போவது நம்ம விருப்பம். இப்ப உங்க வீட்டுல வந்து நிறைய டெனன்ட் வந்து வாடகைக்கு வருவாங்க. அதுல நீங்க பார்த்ததுலயே வந்து ஒரு வித்தியாசமான டெனன்ட்னா, சில பேர் வந்து பொய் சொல்லிட்டு வராங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி வேணும், ஒருத்தருது நீங்க யாரும் எங்களுக்கு தெரியாது, பேப்பர்ல யாடு பாத்துட்டு வந்துட்டீங்க அப்படி சொன்னோம். அந்த ஷூரிட்டி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. ஷூரிட்டி பத்தி அவங்க இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க மாம்பழத்துல, நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வேணுமான்னு அவங்களுக்கு கேட்டுக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்களோட வீட்டு நம்பரு அட்ரஸ் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி கூட இருக்காங்க டெனன்ட்ஸ். எல்லாரும் இப்படியானு இல்ல, சில பேர் வந்து ஜென்யூன் பார்ட்டி இருக்காங்க. அந்த மாதிரி ஜென்யூன் பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும். நல்ல வீடு இல்லையா நம்மளுக்கு, அந்த நல்ல வீட்டுல இருக்கும்போது அப்படிதான் வருவாங்க. டிமாண்ட் இருக்குது வீடுகள்லாம் இப்ப நிறைய. ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல, அவரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நல்லவர் தான். கரண்ட் பில்லு, இந்த மோட்டர் பில்லு, வாடகை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கேட்பாரு. வாடகை வீட்டுக்கு போறீங்கல்ல, என்னென்ன வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க? வித்தியாசமானா கிளீனா வச்சுக்கணும், பாத்ரூம் போனா கிளீனா வச்சுக்கணும். அம்மா, கிளீனா வச்சுக்கிறது வித்தியாசமான ரூல்ஸ். நான் 9 மணிக்கு 10 மணிக்குள்ள வரணும், இல்லைன்னா கேட்டு பூட்டிடுவேன். சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல இருக்கீங்களா? வாடகை வீட்டுல தான். என்ன பொறுத்தவரை எந்த டிஸ்டர்ப் இல்லாம இருக்காங்க. நான் ஒரு 6 வருஷமா இருக்கேன், ஒரு டிஸ்டர்பும் இல்லை. 6 வருஷமா ஒரே வீட்டுல? ஆமா, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. என்னோட வாடகை மட்டும் போவோம். அவங்களும் வந்து என்ன இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல. நானும் அவங்க எந்த கம்ப்ளைண்டும் பண்ணது கிடையாது. நான் என் வேலையை பாக்குறேன், அவங்க வேலையை பாத்துருவாங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ஆயிட்டீங்க, என்னெல்லாம் ரூல்ஸ் போடுவீங்க? எந்த ரூல்ஸும் போட மாட்டேன் தம்பி. நான் அவங்களோட விருப்பம் எப்ப வருவாங்களோ, என்ன டிஸ்டர்ப் இல்லாம தான் போதும் நம்மளுக்கு. அவ்வளவுதான். ஒரு சண்டை இல்லாம இருந்தாலே போதும். நிம்மதியா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ போறாங்க. அந்த வீடு அப்படியே தான் இருக்கு. ஆனா வருஷம் வருஷம் வாடகை மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஏத்துறாங்க, அவங்க ஏத்துறாங்க. என்ன கேட்டா விலைவாசி ஏறுதுன்றாங்க, அதனால அவங்க அதை ஏத்துறாங்க. அவ சம்பளம் மட்டும் ஏற மாட்டேது. சம்பளம் ஏற மாட்டேது, அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? சம்பளம் ஏற மாட்டேது, நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு போடணும். வாடகை இருக்கிறவங்கள
சொன்னாச்சு ஹவுஸ் ஓனருக்கு புரிய மாட்டுது. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாடகை அமௌண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அட்வான்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இந்த கரண்ட் பில்லுன்னு ஆமா, அது சில இடத்துல வந்து அதுலயே இப்போ நாங்க போய் இருந்த வீட்டுல மாட்டிக்கிட்டோம். அந்த அம்மா லாஸ்ட்ல பார்த்து யாரோ 5000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த 5000மே நாங்க இருக்கிற 3 வருஷமும் வந்துருச்சு எங்களுக்கு. கடைசியில அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்மியா தான் வருது, எங்களுக்கு மட்டும் அந்த 5000மே கரண்ட் பில் வருது. அதை போய் செக் பண்ண ஃபர்ஸ்ட்ல யாரு என்ன கட்டிட்டு போனாங்களோ அதுதான் வருது, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க கம்மியா யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டா அவங்க ப்ராப்பரா வந்து சீர் பண்ணல. இப்ப நீங்க ஏசி இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல, ஏசி எல்லாம் போட்டிருந்தா வரலாம்னு சொல்லலாம். ஒரு மாவு அரைக்கல, ஒரு மிஸ்ஸி போடல, அந்த வீட்டுக்கு போய் தண்ணி பிரச்சனை இல்ல. கார்டு கொடுத்துருப்பாங்களா? கார்டு ஏபி கார்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு விவரம் தெரியாம நாங்க அந்த 5000 கட்டிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா கடைசியில ஓனருக்கே காசு கொடுக்குறீங்களா? அங்க பில்லு தான் வரும். சரி சரி, அதுலதான் போய் அவர் வந்து கேட்பாரு, நீங்க அவர்கிட்ட கொடுப்பீங்க. அவங்க அப்புறம் வந்து சீர் பண்ணாம ஏதோ அதுல பழைய காலத்து வீடு இல்ல, இப்ப வந்து அண்ணா நகர்ல வந்து இல்ல, 40-50 வருஷத்துக்கு வீடதான் வாடகை இருக்காங்க. வீடெல்லாம் போனா 40,000 50,000. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? நாங்க 2 பையன், பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் என் கூட வந்திருக்கு. அம்மா நான் 5 பேர் தான். 5 பேர் தான். 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருக்கு. பொண்ணோட குழந்தைங்க. ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா 8 ரூபா இத மாதிரி போட்டு. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சிஐடி நகர்ல ஒரு வக்கீல் வீட்டுல இருந்துட்டோம். அந்த அவங்க வந்து கொரோனா பிரச்சனையால அவங்க விட்டு வச்சிருந்தாங்க. எதிர்க்கு வந்து இந்த இது இந்த ஐஎஸ் படிக்கிற பசங்க வந்துருதா, அதனால எங்களை காலி பண்ணுங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்க பார்த்தாலும் போய் நாங்க தேடுறோம், கிடைக்கவே இல்லை. அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணி காலி பண்ணுவான். அந்த மாதிரி எங்க போய் தேடினாலும் ஒரு அவங்க நேரடியா அந்த கரண்ட் பில்ல குடுக்கறது கிடையாது. அவங்க ஒரு கரண்ட் பில் வச்சுக்கிட்டு அதை கொடுக்குறாங்க. அவங்க சொல்ற ரேட்டு தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கு. 7 ரூபாய் 8 ரூபாய் அந்த கரண்ட் பில் இந்த சிஐடி நகர்லாம். ஏன்னா ஹவுஸ் ஓனருங்க உங்களுக்கு வந்து அந்த 100 யூனிட் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்றோ அதுக்கு ஏத்த காசு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த காசை நீங்க கட்டணும். ஆமா, நாங்களே கட்டுறோம்னா கட்ட விட மாட்டாங்க சொல்லுவாங்க. டி நகர்ல ஃபுல்லா அந்த மாதிரி தான் ஹவுஸ் ஓனரும் இருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் அந்த இதை போட்டுட்டு 7 ரூபாய் 8 ரூபாய் தான். அந்த அண்ணா நகர் சைட்லாம் ஹவுஸ் ஓனர் வெளில இருப்பாங்க, இபி கார்டு கொடுத்துருவாங்க. சில இடத்துல 10,000க்கு மேல போயிட்டாவே இபி கார்டு நமக்கு வந்துரும். நம்ம கட்டுறதுதான். சில இடத்துல தான் இந்த மாதிரி சொதப்புல் கரண்ட் பில் சரியில்லாம கரண்ட் ஆபீஸ் ஒழுங்கா எடுக்காதனால இந்த மாதிரி அதிகமா போயிருது. ஆனா இந்த டி நகர்லாம் பொறுத்த அளவுக்கு ஹவுஸ் ஓனர் பக்கத்துல இருந்துகிட்டு அவங்க ஒரு சப்மீட்டர் போட்டு 7 ரூபாய் 8 ரூபாய் போடுறதுதான். இப்ப நிறைய பசங்க வந்து வேலை தேடி இங்க வர்ற பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஃபேமிலிஸும் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து வீடு வாடகைக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கவர்மெண்டோட ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ ஓனர் அவங்க ஒரு ப்ரொசீஜர் ஒன்று வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கூட அவ்வளவு இல்லங்க, ஓனர்ஸோட டார்ச்சர் தான் ஜாஸ்தி. ஆமா, சோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்யூஷன் we can't give because உழைச்சு சம்பாதிச்சு நீங்க சொந்த வீடு கட்டினீங்கன்னா போதும். அது நீங்க சிட்டில இருக்கணும் ஆசைப்படாதீங்க, எங்க வேணா இருக்கலாம். சிட்டில தானே வேலை இருக்கு. அது தட் ஒன்லி தி ரீசன் யூ ஹேவ் டு. வேற வழி இல்லன்றது பொழைப்புக்கா வரும். அது அதே இதுல ரூரல்லையும் டெவலப் ஆச்சுன்னு வச்சுங்களேன் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு நிறைய நல்லா இருக்கலாம். நார்த் இந்தியன்ஸ் வராங்க இப்ப நம்ம எல்லாம் மைக்ரேட்டிவ் ஆகி வர்றவங்க தான். தமிழ்நாடுன்னு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எங்க எல்லாம் வந்தார வாழ்க்கை தமிழங்க. அது அதெல்லாம் வர்றவங்க வந்து நம்மள ஓரங்கட்டி சுலுக்கு எடுக்கிறாங்க. அவங்க கருத்து இது போட்டு பாருங்க. இல்ல பண்ணார் அங்க போனீங்கன்னா சேட்டு பசங்க ரொம்ப தெளிவா இருக்கானுங்க. நம்மள உட்கார வச்சுட்டு நம்ம வேலைக்கு யாருன்னா வச்சுன்னு இருப்பானுங்க. அவனுக்கு வந்து தேங்க வீடாக்காரன்ல இருந்து இவன் போற வரைக்கும் போய் கேளுங்க. பானிபூரி அவன் முதல்ல 5 வருஷம் இல்ல. ஆமா, நீங்க அவன்கிட்ட வேலைக்கு போங்க, நல்லா சம்பளம் தருவான், தொழிலும் கத்துக்கலாம். அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு அதான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். அப்படியா? சரி, எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. அப்படியா? ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வேலை பாக்குற அந்த வருமானத்தை விட வீட்டு வாடகை அதிகமா இருக்குது. ஆமா, இப்ப நீங்க இருக்கிற வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? வெளில சொன்னா ரொம்ப கஷ்டம். 22,000 ரூபாய் கொடுக்குறோம். 22,000 ரூபாய் கொடுக்குறோம்னா அதுக்கு முன்னாடியே எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிட்டேன். ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டேன். மாசம் 22,000. ஆமா, அது இப்ப என்ன செய்யுதுங்க பிள்ளைங்க அதுங்க ஏத்துக்கிட்டு அதுங்க சிரமப்படுத்துங்க. அதுங்க சிரமப்படுறத தாங்க முடியாம தான் இப்ப இந்த மாதிரி நீங்க இந்த வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். 5 வருஷமா நான் எந்த வியாபாரத்துக்கும் போல. பிள்ளைங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்க படுற சிரமம் தாங்க முடியல. அம்மாவுக்கு தான் தெரியும் அதுங்களுக்கு படுற கஷ்டம். அதுங்க ஒரு மாசம் பிரச்சனையா மறு மாசமும் சமாளிக்கிறதே அதுங்களை ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதுங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் வீட்டுல மனசு கஷ்டம், வாக்குவாதம், சண்டை வருது. சரி, நம்மளால அதுங்களுக்கு ஒரு உதவி இருக்கட்டும் தான் நான் வர்றேன் இப்ப. அதான் அதை வந்து கொஞ்சம் எப்படியாவது சமாளிக்க. இந்த வீடு வேலை எனக்கு முக்கியம். பசங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஷாப் பண்ணதே இப்ப அதுங்களுக்கு கவலை இல்ல. மாசம் இருந்தா ஏதோ அதுக்கு தகுந்தபடியே ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படியோ சமாளிக்கலாம். இப்ப மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பாத்துக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இப்ப இந்த காலத்துல யாரும் பொதுப்படியா எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிறது இல்ல. அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை பாத்துக்கணும். அதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏதோ நம்ம ஒரு அளவு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம். அவங்க குடும்பம் வர பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம இருக்கணும். நமக்கு எதுவும் செய்ய வேணாம். நம்ம கடவுள் புனிதெல்லாம் நம்மள படைச்ச கடவுள்
கடவுள் நம்மள கைவிடாது. அதுங்க குடும்பத்தோட சௌரியமா இருக்கிறது அதுக்கு ஒரு நல்ல வீடா கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தா கரெக்டா இருக்கும். மூலியமா ஒரு வீடு ஒரு நல்ல வேலை. ஆமா. இப்ப நீங்க எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? நான் 7000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்குறோம். மாடி வீடா இல்ல வீடு கீழ் வீடு? 7000. எங்க மாமியாரு எங்க ஒய்ஃபு பேர நானு. சரி, எவ்வளவு அட்வான்ஸ்? அது இருக்கு நான் 50000 ரூபாய் இருக்கும். 50000 ரூபாய் இருக்கும். 7000 ரூபாய் வீட்டுக்கு 50000 ரூபாய் வச்சுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல 50000. இப்ப நான் இருக்கிற வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகை அட்வான்ஸ். இது நீ பேட்டி கொடுக்கணும். ஆமா பாருங்க, என் குமரல்களை தான் உங்க மூலியமா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க. இப்ப சில இடத்துல 2 லட்சம் கேக்குறாங்க. அதெல்லாம் என்ன பண்றது? எனக்கு விபரம் செஞ்சு டீ குடிக்கும் போது 30 பைசா. சரி, இன்னைக்கு எவ்வளவு 15 ரூபாய். அதனால டீ கடிக்க போறது கிடையாது. இப்ப அது மாதிரி வாடகை அதிகமா வாங்குறாங்கன்னு வீட்டுக்கே போறது இல்லையா? வீட்டுக்கு போக முடியாது. அது நம்ம பணம் கொடுக்குறோமே, வேற வழி கிடையாது நம்மளுக்கு. சரிங்க. விபரம் செஞ்சு டீ குடிக்கும் போது இன்னைக்கு எவ்வளவு 15 ரூபாய். இப்ப நீங்க ஆரம்பத்துல வந்து அந்த இது சொன்னீங்களே, சரக்கு எவ்வளவு ரேட்? 12 ரூபாய். 12 ரூபாய். இப்ப எவ்வளவு? 150 ரூபாய். அப்ப அதையும் குடிக்காம இருக்கலாம்ல, சரக்கையும் குடிக்காம இருக்கலாம்ல. அது தப்பு நம்ம மேல. அவன் கூப்பிடல வா வா வான்ட்டு, நம்மளா ஓடி போறதுதான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. தப்பு கிடையாதுங்க, நம்ம தான் போறது. சரி. ஒண்ணு இல்ல, இப்ப நான் கூட அங்க பழகரம் பழம் இருப்பாங்க. ஆமா. எங்க வீட்டுல காசு கொடுத்துருக்காங்க. சரி, 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நேரம் வாங்கி வாங்கி போயிட்டு ஒரு குவார்டர் கூட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும். நல்ல விஷயம், அருமையா, நல்ல விஷயம். இது 3 விட்டாச்சு. ஆமா, நாலாவது போதா? பாடி தாங்குற பெரிய விஷயம். சரி, நான் எம்ஜிஆர் செத்து 39 வருஷம் ஆகுது. ஆமா, 39 வருஷமா குடிக்கிறீங்க. 45 வருஷமா குடிச்சிருக்கணும். அத்தடி எவ்வளவு பெரிய சாதனை. எம்ஜிஆர் சாராய கடை வச்சு இது பண்ணாரு. 1 ரூபாய். அப்பத்திலிருந்து சாப்பிட்டு பெரிய சாதனை. சரிங்க. ஆனா உங்களால நாட்டுக்கு ஒரு நல்ல வருமானம் வருது. நம்ம குடுக்கலாம் கூட கெடுக்க நினைக்க கூடாது. நல்லதையே நானே ஆண்டவன் நல்லவன் நினைச்சு. கரெக்ட். ஒயின் ஷாப் போகணும்னு கெடுக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்ல, மத்தவங்களுக்கு கூட சரி சரி குடுக்கலாம் கூட கெடுக்க நினைக்க கூடாது. அதை கெடுக்க நினைச்சா நம்ம அதை பலன் நம்மளுக்கு தான் திரும்பி. சரி, சம்பாதிக்கிற காசு வீட்டுல நல்லபடியா கொடுங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்கல்ல, அங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க? நீங்க பார்த்ததே ஒரு வித்தியாசமான ரூல்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? மேக்ஸிமம் இப்போ சென்னையில வந்து அவ்வளவு ரூல்ஸ் போடுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு. என்ன ரூல்ஸ்னா வந்து இப்ப 3 பேர்னா 3 பேர் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கு. வேற அவ்வளவு பெரிய ரூல்ஸ் இல்ல. இப்ப நீங்க வந்து சென்னையில செட்டில் ஆகி ஒரு வீடு வாங்கிட்டீங்க, நீங்க ஹவுஸ் ஓனர் ஆயிட்டீங்க, எங்க மாதிரி ஒரு பசங்க வாடகைக்கு வராங்க, நீங்க என்னெல்லாம் ரூல்ஸ் போடுவீங்க? என்னாலும் பண்ணிக்கோங்க, பட் வந்து வெளியே எதுவும் பிரச்சனை மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க வீடு வாங்கினீங்கன்னா முதல்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க விடுற வீட்டுல இந்த குவாலிபிகேஷன் இருந்தா ஓகே நீங்க இருங்க, இல்ல இதெல்லாம் வந்து இருக்க கூடாது அப்படின்னு நீங்க என்ன இல்ல? அப்படிலாம் எங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கிடையாது. விட மாட்டோம். இந்த காலத்துல எதுவும் சொல்ல முடியாதுங்க. எவனும் குடிக்காம எல்லாம் வந்து அவங்க வராங்க. பேச்சுலர்ஸ் ஆட்டம் அட்ராசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அதனால அவாய்ட் பண்றதுக்கு அவங்க கொடுக்கறது இல்ல. ரெண்டாவது என்ன, கவர்மெண்ட் ஜாப்ல சில பேர்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும், அதெல்லாம் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கொடுப்பாங்க. பேச்சுலர் தான் கொடுப்பாங்க. பேமெண்ட் கிளியரா ரெகுலரா வர மாதிரி இருக்கணும். பெண்டிங் பெண்டிங் கேட்டு அட்வான்ஸ் கொடுக்க தயாரா இருக்கணும். அது மாதிரி தான் கொடுப்பாங்க. டைமுக்கு பேமெண்ட் வாடகை இதுல வந்து அவங்க சொல்றதுக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒத்து போறாங்க. யூனிட் அவங்க சொல்ற 6 ரூபாய் 7 ரூபாய் ஒத்துக்கினா ஓகே ஃபைன். ஒரு ரெமெடினா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல், அதாவது வாடகை வெட்டுறவருக்கும் ரூல் இருக்கணும், வாடகை இருவருக்கும் இது பண்ற மாதிரி ஒரு கரெக்டான ரூல். இப்படிதான் இருக்கணும், இந்த ரூல் பிரகாரம் இவங்க இருக்கணும், இந்த அமௌண்ட் தான் வாங்கணும். ஒரு சில அட்வான்ஸா பாத்தீங்கன்னா 3000 10,000 வாடகை வச்சுக்கலாம், 10 டைம்ஸ் 1 lakh 10 டைம்ஸ் அது மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இத்தனை மாசம் வாடகை தான் இது அட்வான்ஸ் தான் வாங்கணும், அது மாதிரி ஒரு பண்ணலாம். பட் நோபடி இஸ் ரைட். உங்களுக்கு வீடு தர மாட்டேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அர்ஜென்ட் இருக்கு, வெளியில அர்ஜென்ட்டுக்கு கொடுத்துதானே ஆகணும். 10 மாசம் கொடுக்குன்றாங்க. இன்னொன்னு இருக்கு, வீட்டுக்கு வாடகை வரவங்க எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு 5-6 பேரு வீட்டுக்குள்ள வந்த உடனே ரெகுலரா குடுக்குறாங்க. ஒரு 5-6 வருஷம் வந்த உடனே வீடை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் இருக்குது. அதை காலி பண்ணி வைக்கிறதுக்கே பல லட்சங்கள் செலவு பண்றாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, இது வந்து சிவில் கேஸுங்க, நீங்க லீகலா போங்கன்னு சொல்றாங்க. இதுவும் இருக்குது. அதனாலதான் அவங்களோட டார்ச்சர் இருக்குமான்னு தெரியல. பட் நாளா வீடு இருந்ததுன்னா இது மாதிரி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டா ஜென்யூன் பார்ட்டிக்கு நான் விடுவோம் சார். நாங்க அனுபவிச்சதே கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிக்காம பாத்துப்போம் சார். அதுதான் குழந்தைங்க கிறுக்கி வைக்கிறது, டேமேஜ் பண்றது, போகும்போது அப்படி கொடுக்க மாட்டாங்க. லெட் அவுட் பண்ண என்ன இருக்கும், அதே இது போகும்போது கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னன்னா, நீங்க என்ன கீ லாக் பண்ணிட்டு அட்வான்ஸ் ஃபுல்லா கொடுத்தப்பதான் கீ கொடுத்து போயிடுவாங்க. பொசிஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் செப்பரேட் பண்ணி வெளில போனா போக மாட்டாங்க. போறது பூட்டிடுவாங்க. பூட்டி அங்க எங்க போய் கேஸ் போடுவாங்க. பிரேக் பண்ணீங்கன்னா பிரேக் வேல்யூ இருந்துச்சு, அது போயிடுச்சு அப்படின்னு இது தேவையா நமக்கு? அதான் நீங்க சொல்றது எப்படின்னா, இப்போ வந்து வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சட்டம் வந்து கரெக்டா இருக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கறவங்களுக்கும் கொடுக்கறவங்க எங்க இருக்கணும். நிறைய பேர் சத்தம் போடுற பிரச்சனை இருக்கும். வாடகை விட்டுட்டு நம்ம ரொம்ப எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சில பேர் இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் சதம் கேட்டா வந்துருவாங்க.
பண்ணுவாங்க. எனக்கு கீழ் ஃப்ளோர்ல இருக்கு, நீ மேல் ஃப்ளோர் இருக்கு, சத்தமா இருக்குது, அதிகமா நடக்கிற ஓடுற குழந்தை ஓடதான் செய்யும். ஆமா, ஓடக்கூடாதுன்னு இல்லாட்டி எதனா தட்டிச்சுன்னா கீழே தூங்க முடியல, எல்லாமே இருக்கு. இந்த சைடு பட் என்னன்னா வாடகை இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. ஹவுஸ் ஓனர் விட ரெண்ட்ல இருக்காங்கல்ல அவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க. கரெக்ட். மாசத்துக்கு ஒரு தடவை அந்த வாடகை ஏத்துறது, அப்படி யாரும் ஏத்துறது 10 months 11 months அக்ரிமெண்ட் 11 months 1 year வாங்க. நம்ம போடும்போது கண்டிஷன் முன்னாடி போடுங்க, ஒழுங்கா அக்ரிமெண்ட் போட்டு பக்கா போட்ட பிரச்சனை இல்ல, அது கவலைப்பட வேண்டாமே. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. பாக்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன பிரச்சனையா இருக்கு? அதான் வீடு பிரச்சனை தான். எங்க வாடகை அதிகம், அட்வான்ஸ் அதிகம், அதனால நிறைய கடன். வாடகை அட்வான்ஸாலேயே நிறைய கடன் வருது. பணக்காரங்க ஏழை எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த ரொம்ப நடுத்தரமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த ரேஷன் கார்டு மூலியமா வெளியூர்ல இருந்து எவ்வளவு வந்து பிழைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடு பிரச்சனையில சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வீடை கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த காலத்துல படிப்பு இல்ல. இந்த காலத்துல ஓரளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை படிக்க வச்சிடுறாங்க. அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி ரேஷன் கார்டு மூலியமா எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். லோனு அது இதுன்னு வாங்கிட்டு எப்படியோ சமாளிச்சலாம்னு வாங்கிடுதுங்க. ஒரு லோனை வாங்க இன்னொரு லோன் வந்து ரொம்ப மாசம் ரொம்ப தடுமாறுதுங்க. அதுங்க பிரச்சனையும் ரொம்ப கவலையா இருக்கு. வீட்டுல இருக்கிற அம்மாங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆட்சி நல்லபடியா கொண்டு போட்டோம். ஆனா ஒரு வீடு எவ்வளவு விஷயம் வீடு ஒண்ணு கொடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஹவுசிங் போடுறேன்னு சொல்லி போன தடவை கொடுத்தாங்க. அதுல வந்து எல்லாருக்கும் வரல. அப்படியா? அப்ப வந்து இந்த வாடகை எல்லாரும் கொடுத்தாங்க. வாடகை இருக்கிறவங்க தில்லாலங்கடி பண்ணிடுறாங்க. ஹவுஸ் ஓனரா இருக்காங்கல்ல அவங்க அந்த வீட்டுல இருந்து வாடகை இருக்கிறவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு எவ்வளவு இப்ப எங்களுக்கு எல்லாம் எழுதிட்டு போனாங்க. நாங்க இருக்கிற ஏரியால எங்களுக்கு வரல. அந்த மாதிரி இல்லாம ரேஷன் கார்டு மூலியமா இப்ப எப்படி ஓட்டு கேக்குறீங்க, ஓட்டு உரிமையா கேக்குறீங்க, நாங்களும் உரிமையா போடுறோம்ல. அந்த மாதிரி ரேஷன் கார்டு மூலியமா அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு, அவங்கவுங்களுக்கு படிச்ச படிப்புக்கு தகுந்தபடி ஒரு கவர்மெண்ட் வேலை. ஏன்னா எல்லாரும் இந்த காலத்துல படிக்க வைக்காம இல்ல, எந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில படிக்க வச்சிடறாங்க. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை. என்னோட ஆசை அதான். நீங்க இருக்கிறது வந்து சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? வாடகை வீடு தான். வாடகை வீடு. உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி நீங்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி டயத்துல அவரே வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? ஏன் 1ஆம் தேதி ஆக போகுது வாடகை வீட்டுல இருந்து ஹவுஸ் ஓனர் வந்து இதான் ரூல்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடுவாங்கல்ல, அதுல ஹவுஸ் ஓனர் ரூல்ஸ் போட்டாதான் அவங்க ஹவுஸ் ஓனர். கரெக்ட். சோ வந்து ஹவுஸ் ஓனர் வந்து போறதுலயே வந்து ஒரு வித்தியாசமான ரூல்ஸ் நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலே அந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க? ப்ரோ அவர் போறது எல்லாம் அப்படிதான் ப்ரோ இருக்கு ரூல்ஸ். ஒரு 2-3 சொன்னீங்கன்னா நாங்களும் கேட்டுப்போம்ல. அதுவா ப்ரோ, தண்ணி அதிகமா செலவு பண்ண கூடாது. இந்த மாதிரி டயத்துல ஞாபகம் வர மாட்டிருக்கு. ஆனா நிறைய போடுவாரு. ஓகே, தண்ணி வந்து இருக்கும் ஆனா அது பாட்டுக்கு இருக்கும், நீ செலவு பண்ணக்கூடாது. ஆமா, அந்த மாதிரி. வேற என்ன ரூல்ஸ்? அப்புறம் சத்தம் போடக்கூடாது. அதான் ஓவர் சவுண்ட், அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்க கூடாது. செவுத்துல ஆணி அடிக்க கூடாது. அது முக்கியமா அது. இந்த 7 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள வந்துடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, நைட்டு 10 மணிக்கு மேல வெளியில போக கூடாது அந்த மாதிரி. ஏன் வெளியில வாடன் மாதிரி உட்காந்துருப்பாரா? ஆமா, 3-4 வருஷமா வந்து ஒரே வீட்டுல வாடகை தங்கிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே வீடு தான், அதே ஃபெசிலிட்டி எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த வருஷம் வந்து வீட்டோட வாடகை மட்டும் ஏத்திக்கிட்டே போறாங்கல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நான் என்ன அவட்ட கூப்பிட்டு தான் பேசணும். ஓ, நீங்க அப்படி வரீங்க. இப்ப வந்து உங்க ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல, 5ஆம் தேதி வந்து உங்களை வாடகை கொடுக்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு பார்த்தா தேதி 8 ஆயிடுச்சு. அம்மா வெளியில போயிட்டாங்கன்னு உங்களுக்கு போன் பண்றாரு. எடுத்தவர் எப்படி சமாளிப்பீங்க? இதான் மிமிக்ரி பண்ண வேண்டியது. அப்படியா? சரி, இப்ப நான் தான் ஹவுஸ் ஓனர், உங்களுக்கு போன் பண்றேன், எடுத்து பேசுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஷாஜகான் ப்ரோ. ஹலோ ஷாஜகானப்பா? ஆமாப்பா, சொல்லுப்பா. தம்பி, ஹவுஸ் ஓனர் பேசுறேன்ப்பா. சரி பேசுப்பா. வாடகை எங்கப்பா? வாடகையா? அதுக்குதான் போயிட்டு இருக்கேன், பேங்குக்கு எடுத்துட்டு வரேன். பேங்குக்கு எடுத்து போயிட்டு இருக்கியா? ஆமா. மணி நைட்டு 10 மணி ஆகுதுப்பா. மணியா? இல்ல வெளிச்சமா தான் இருக்கியா? இன்னும் இருட்டாவலையே. தம்பி, தாஜ்மஹால் கட்டுறதுக்கு எல்லாம் காசு எடுத்து வைக்கிறீங்க, வாடகை ஒழுங்கா தர மாட்டீங்களா? தந்துடலாம். எப்ப தருவீங்க? கூடிய சீக்கிரம். ஒட்டமல்ல நின்று தம்மு மட்டும் அடிக்கிறீங்க, வாடகை தர மாட்டீங்க. தம்பி, இது சரிப்பட்டு வராதுப்பா, வீட்டை காலி பண்றீங்க. சரி பண்ணிடலாம். எப்ப பண்றீங்க? அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருங்க. அட்வான்ஸா? வீட உடனே காலி பண்ணும். அட்வான்ஸ் நாங்க 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தருவோம். சரி, அட்வான்ஸ் கொடுத்து பேசுங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனரோட பேச முடியுமா நீங்க? அதனால உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அங்க பேச முடியாதால இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். மனசுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே. ஓகே, இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் எத்தனை ரெண்டல் ஹவுஸ் மாறி இருந்திருக்கீங்க? 4-5 மாதிரி. இந்த 4-5 வீடு மாறி இருந்தீங்கல்ல, இதுல ஏதாச்சும் ஒரு வீட்டுல வித்தியாசமா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும்ல? ஆமா, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செட் ஆயிரும். சில வீடு செட் ஆகாது, வீடை பொறுத்து இருக்கு. இந்த ஹவுஸ் ஓனருக்கு உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, எப்படி பேசியிருப்பாரு? என்னதான் செட் ஆனாலும் பொண்ணாவா கட்டி வைக்க போறாங்க. நான் ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். இது புரியுதா? நீங்க 5 வீடு மாறி வந்திருக்கீங்க. நீங்க இருக்கிறது பிடிக்கல, உங்களை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்னெல்லாம் பண்ணுவாரு?
அவர் நார்மலா பேசினாலும் காலி பண்ணிடலாம் ப்ரோ. சொந்த ஊர்ல வந்து உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு வந்து இப்ப நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, மாசம் மாசம் ரெண்ட் கொடுக்கறது கஷ்டம்லாம் நிறைய இருக்கும். இந்த டைம்ல வந்து உங்க சொந்த வீடை வந்து நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அது வார்த்தையால சொல்ல முடியாது ப்ரோ. நான் வேணா ஏதாவது பேப்பர் தட்டுமா எழுதி கட்டுறீங்களா இப்ப? இல்ல ஹவுஸ் ஓனர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து பாத்துட்டுலாம் போவாங்க பாத்திருக்கீங்க. சுத்தமா வச்சுக்குவாங்க, நம்ம ஏற்கனவே நம்ம சுத்த பார்த்தோம். இதெல்லாம் சொல்றாங்களா இப்பவும் அந்த ஆணி அடிக்க கூடாது அதெல்லாம் சொல்றாங்களா? வீட்டுக்குள்ள துணி காய போடக்கூடாது எல்லாம் அதெல்லாம் அந்த பசலாம் உண்டு. இருக்கா? இப்ப ஒரு அண்ணா நகர்ல ஒரு பாய் வீட்டுல இருந்தேன், சரி சரி. டிவி வைக்கிறதுக்கு இல்லாம கீழே வச்சு டிவியே எங்க பேரன் போட்டு உடைச்சிட்டான், ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமா, அதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் இருக்குது அதெல்லாம்? எல்லாம் இருக்கு. அப்புறம் இது வரைக்கும் எத்தனை வீடு மாறி இருப்பீங்க? நாங்க வந்து ஊர் நாட்டுல இருந்து வந்து எங்க நாத்தனார் வீட்டுக்கு பக்கமா வந்துட்டோம். அதனால ஒரே வீட்டுல ஒரு 12 வருஷம் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அது மாறி அண்ணா நகர், அண்ணா நகர், சிஐடி நகர், ஒரு 3 வீடு மாறி. இந்த அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்துறாங்களா போகும்போது? இந்த இங்க ஒரு இடத்துல கழிச்சிடுவாங்க, ஒரு இடத்துல ஒழுங்கா என்ன கழிப்பாங்க? பெயிண்ட் அது இதுக்குன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சிப்பாங்க, ஒழுங்கா கொடுக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சிப்பாங்க. ரொம்ப செம கஷ்டம். நம்ம குடுக்குற அட்வான்ஸ் வந்துருவோம், நம்ம ஒரு நம்பிக்கையில மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுப்போம். நமக்கு பூக்காம கொடுத்துருவாங்க. நாளைக்கு பார்த்து 10 ரூபா கூட கடையில கையில காசு கொடுக்காம இதுக்கு போச்சு அதுக்கு போச்சு இதுக்கு போச்சுன்னு கழிச்சே விட்டுறாங்க. இந்த சிஐடி நகர்லாம் இருக்க பார்த்து 1500 ரூபா கூட எங்க பையன்கிட்ட கொடுக்கல. நிறைய ஹவுஸ் ஓனர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க வீட்டுல நிறைய பேர் வாடகைக்கு இருக்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதான் நமக்கு நடக்கிற ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க சொல்லுவேன். அதான் என்ன செய்யக்கூடாது? இப்ப நீங்க கரெக்டா அட்வான்ஸ் வாங்குறீங்க, வாடகை வாங்குறீங்க, அவங்களுக்கு கரெக்டான தண்ணியை விடுங்க. இந்த ஆணி அடிக்க கூடாது, அதை செய்யாது கூட இதை செய்யக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கு, வீடு வாசல் சுத்தபத்தமா வச்சுப்பாங்க. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு மனசாட்சியோட சொந்த வீடு மாரி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அதனால இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு எனக்கு உள்ள தோணுது சொல்லு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. சரிங்களா? தப்பா பேசினா